அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம மேக்ஸ் வீடியோ கிளாஸ்ல இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டோம்னா டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து ஒரு 28 சம் நம்ம டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோல நம்ம ஓகே, ஃபர்ஸ்ட் சம். 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாள்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை டேஷ் நாள்களில் செய்து முடிப்பர்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த மாடல்ல சம்ஸ் கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டோம்னா, ஆட்கள் இன்டு நாட்கள் இன்டு நேரம். ஓகேவா? அடுத்த டிவைட்ல வேலை. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க போதும். நம்ம இந்த மாடல்ல எந்த சம்ஸ் கொடுத்தாலும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபார்முலா படி வேல்யூஸ் எடுத்து எழுதலாமா? நமக்கு ஆட்கள் பார்த்துட்டோம்னா 5 நபர்கள் சொல்லியிருக்காங்களா. அடுத்து நாட்கள் பார்த்துட்டோம்னா 5 நாள் சொல்லியிருக்காங்க. அடுத்து வேலை பார்த்துட்டோம்னா 5 வேலை சொல்லியிருக்காங்களா, அவ்வளவுதான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 50 நபர்கள் 50 வேலை. எத்தனை நாட்கள்ல செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க, அதனால கண்டுபிடிக்கணும். எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா, அவ்வளவுதான். இப்ப ஃபார்முலா படி நம்ம எல்லா வேல்யூஸ் எடுத்து எழுதியாச்சு. அப்படியே டிவைட் பண்ணிடலாமா? இந்த 50க்கு இந்த 50 கேன்சல் பண்ணிடலாம், இந்த 5க்கு இந்த 5 கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் பார்த்துட்டோம்னா 5 மட்டும் தானே இருக்கு. அப்ப பார்த்துட்டோம்னா 5 days. அவ்வளவுதான். பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் ஏ. அவசரப்பட்டு நீங்க 5 நபர்கள் 5 வேலையை 5 நாள்ல செய்யறாங்க, அப்ப 50 நபர்கள் 50 வேலையை 50 நாட்கள்ல செய்வாங்கன்னு ஆன்சரை கொடுக்க கூடாது. இது நமக்கு தப்பு. ஓகேவா? எப்பவுமே ஃபார்முலா பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க, அப்பதான் கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அடுத்த சம். 9 சிலந்திகள் 9 வலையை 9 நாட்களில் பின்னுகிறது எனில் ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாட்களில் பின்னும்னு கேட்டிருக்காங்க. சேம் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் ஃபார்முலா தான். பார்த்துட்டோம்னா ஆட்கள் இன்டு நாட்கள் இன்டு நேரம், அடுத்து டிவைட்ல வேலையா, அவ்வளவுதான். இப்ப ஃபார்முலா படி வேல்யூஸ் எடுத்துடலாமா? நமக்கு ஆட்கள் பார்த்துட்டோம்னா 9 சிலந்திகள் கொடுத்துருக்காங்க. அடுத்து வேலை 9 வலை சொல்லியிருக்காங்களா. அடுத்த நாட்கள் 9 சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாட்கள்ல பின்னொன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாட்கள் தான் கண்டுபிடிக்கணும், அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். வேலை பார்த்துட்டோம்னா 1, அவ்வளவுதான். ஸோ கேன்சல் பண்ணிடலாமா? இந்த 1க்கு இந்த 1 அடிச்சிடலாம், இந்த 9க்கு இந்த 9 அடிச்சிடலாம். பேலன்ஸ் பார்த்துட்டோம்னா 9 மட்டும் தானே இருக்கு. அப்போ 9 நாட்கள், ஆப்ஷன் ஏ. ஸோ ஃபார்முலா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த மாடல் சம்ஸும் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த சம். 8 விவசாயிகள் 18 நாட்களில் நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை 12 விவசாயிகள் எத்தனை நாள்களில் உழுது முடிப்பாங்க கேட்டிருக்காங்க. பார்த்துட்டோம்னா நமக்கான ஃபார்முலா ஆட்கள் இன்டு நாட்கள் இன்டு நேரம் டிவைட்ல வேலையா, அவ்வளவுதான். ஸோ ஃபார்முலா பார்த்துட்டோம். ஃபார்முலா படி எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதலாமா? நமக்கு ஆட்கள் பார்த்துட்டோம்னா 8 விவசாயிகள் சொல்லியிருக்காங்க, நாட்கள் 18 நாட்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸோ 12 விவசாயிகள் எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஸோ இந்த இடத்துல நமக்கு வேலை கொடுக்கல, நமக்கு பார்த்துட்டோம்னா ஒரு நிலத்தை உழுது முடிச்சாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, சால்வ் பண்ணலாமா? இப்ப பார்த்துட்டோம்னா 6ஆல 12 அடிச்சா 2 டைம் கிடைக்கும், 18 6ஆல அடிச்சா 3 டைம் கிடைக்கும், 2ஆல 8 டிவைட் பண்ணா 4 கிடைக்கும், 4ஆல 3 மல்டிபிள் பண்ணா 12 கிடைக்குமா? அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 12 நாட்கள். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ அடுத்த சம். ஸோ ஃபார்முலா மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க போதும். 8 ஆட்கள் ஒரு வேலையை 24 நாட்கள் செய்து முடித்தார்கள் எனில் அதே வேலையை 24 ஆட்கள் செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. சேம் அதே ஃபார்முலா தான். நமக்கு 8 ஆட்கள் 24 நாட்கள்ல கம்ப்ளீட் பண்றாங்க, 24 ஆட்கள் எத்தனை நாட்கள்ல அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுவாங்க பார்க்கணும். இந்த 24க்கு இந்த 24 கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் 8 மட்டும் தான் இருக்கு. அப்ப பார்த்துட்டோம்னா 8 days, அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். நம்ம ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுல இந்த மாடல் சம்ஸ் தான் நமக்கு அதிகமா ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. அதனால இந்த மாடல்ல இருக்கக்கூடிய எல்லா சம்ஸுமே நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதனால ஜஸ்ட் நீங்க சம்ஸை பார்த்துட்டு மட்டும் சால்வ் பண்ணாம
வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே, இப்ப பார்த்துட்டோம்னா 10 விவசாயிகள் 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. இப்ப 10 விவசாயி 21 நாட்கள்ல உழுது முடிக்கிறாங்க. அதே நிலத்தை 14 விவசாயி எத்தனை நாட்கள்ல உழுது முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ கால்குலேட் பண்ணிடலாமா? சோ எவ்வளவு கிடைக்கும்? 2ஆல 14 டிவைட் பண்ணா 7 டைம் கிடைக்கும். 10 2ஆல அடிச்சா 5 டைம் கிடைக்கும். 7ஆல 21 டிவைட் பண்ணா 3 கிடைக்குமா? அடுத்து 5 நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ணா 15 கிடைக்கும். அப்ப பார்த்துட்டோம்னா 15 நாட்கள். அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சேம் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண ஃபார்முலா தான். 18 ஆட்கள் ஒரு வேலையை 20 நாட்கள் செய்து முடித்தார்கள் எனில் அதே வேலையை 24 ஆட்கள் செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாள்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. சேம் அதே ஃபார்முலா தான். பார்த்துட்டோம்னா ஆட்கள், நாட்கள், நேரம் டிவைட்ல வேலை, அவ்வளவுதான். சோ ஆட்கள் பார்த்துட்டோம்னா 18 ஆட்களாம். ஒரு வேலை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 1ஆல டிவைட் பண்ணணும். ஸோ இது நம்ம டிவைட் பண்ணணும் அவசியமே இல்லை. ஏன்னா எந்த வேல்யூமே நம்ம 1ஆல டிவைட் பண்ணா சேம் வேல்யூ தான் கிடைக்கும். அதனால இதை நம்ம கால்குலேட் பண்றதுக்கு எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு 20 நாட்கள் சொல்லியிருக்காங்க. அதே வேலையை 24 ஆட்கள் செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் கேட்டிருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணிடலாமா? பார்த்துட்டோம்னா 6ஆல டிவைட் பண்ணா நமக்கு எத்தனை டைம் கிடைக்கும்? 4 டைம் கிடைக்கும். 18 6ஆல டிவைட் பண்ணா 3 டைம் கிடைக்கும். 4ஆல 20 அடிச்சா 5 டைம் கிடைக்கும். 3ஆல 5 மல்டிபிள் பண்ணா 15 கிடைக்குமா? சோ அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 15. ஓகே, அடுத்த சம். 20 ஆட்கள் 6 நாட்களில் 112 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடித்தால் 25 நாட்கள் 3 நாட்களில் எவ்வளவு நீள சுவரை கட்டி முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. சோ நமக்கு ஃபார்முலா பார்த்துட்டோம்னா இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண ஃபார்முலா தான். ஆட்கள், நாட்கள், நேரம் டிவைட்ல வேலை. ஓகேவா? சோ நமக்கு ஆட்கள் பார்த்துட்டோம்னா 20 ஆட்கள் சொல்லியிருக்காங்க. நாட்கள் 6 நாட்கள். நமக்கு வேலை பார்த்துட்டோம்னா 112 மீட்டர் சொல்லியிருக்காங்களா. அடுத்து அதே போல 25 ஆட்கள் 3 நாட்கள்ல எவ்வளவு மீட்டர் எவ்வளவு நீள சுவர் கட்டி முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க. சோ கண்டுபிடிக்கணும். அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஓகே, டிவைட் பண்ணலாமா? சோ டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 3ஆல 6 டிவைட் பண்ணா நமக்கு 2 டைம் கிடைக்குமா? அடுத்து டிவைட் பண்றதுக்கு என்ன இருக்கு பார்த்துட்டோம்னா 2ஆல 112 அடிச்சா நமக்கு 56 கிடைக்குமா? அடுத்து என்ன பண்ணலாம்? சோ நமக்கு 20 நாட்கள் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நான் இந்த இடத்துல 24 எழுதிட்டு அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்ப 5ஆல 25 டிவைட் பண்ணா 5 டைம் கிடைக்கும். 20னா 4 டைம் கிடைக்கும். 4ஆல 56 அடிச்சா எவ்வளவு டைம் கிடைக்கும்? பார்த்துட்டோம்னா 10 டைம்னா 40. அடுத்து 13, 14 டைம் கிடைக்குமா? இப்ப 14 நம்ம 5ஆல மல்டிபிள் பண்ணிட்டா போதும். சோ பார்த்துட்டோம்னா 10 டைம்னா 50, 4 டைம்னா 70, டோட்டலா 70 கிடைக்குமா? சோ நமக்கு சம்ல பார்த்துட்டோம்னா எவ்வளவு நீள சுவரை கட்டி முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 70 மீட்டர். ஓகேவா? ஏன்னா 20 ஆட்கள் 6 நாட்கள்ல 112 நீளம் 112 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடிக்கிறாங்க. அப்ப 25 ஆட்கள் 3 நாள்ல 70 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடிப்பாங்க. ஓகே, அடுத்த சம். 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்கள் செய்து முடிக்கின்றனர். அதே வேலையை 13 நாட்கள் எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. சேம் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஃபார்முலா தான். நமக்கு ஒரு வேலையை தான் சொல்லியிருக்காங்க. அதனால இதை நம்ம கால்குலேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அப்படியே மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிட்டா போதும். பார்த்துட்டோம்னா 13 நாட்கள் எத்தனை நாட்கள் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப 13ஆல 52 டிவைட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? பார்த்துட்டோம்னா 4 டைம்னா 40. அடுத்து 4 12. அப்ப 4 டைம். இப்ப 7ஆல 4 மல்டிபிள் பண்ண 28 கிடைக்கும். அப்ப பார்த்துட்டோம்னா 28 நாட்கள். ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த சம். ஒரு நிறுவனமானது 20 நாட்களுக்கு 15 வேலையாள்களுக்கு ரூபாய் 6 லட்சம் தொகையை வழங்குகிறது எனில் அந்நிறுவனம் 5 வேலையாள்களுக்கு 12 நாட்களுக்கு எவ்வளவு தொகை வழங்கும்னு கேட்டிருக்காங்க.
ஸோ நமக்கு சேம் ஃபார்முலா தான், ஆட்கள் நாட்கள் நேரம் டிவைட்ல வேலை. ஓகேவா? ஸோ நமக்கு 70 நாட்கள் 15 வேலையாளர்கள் சொல்லியிருக்காங்களா? ஸோ நமக்கு ஊதியம் பார்த்துட்டோம்னா 6 லட்சம் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்க, 5 வேலையாளர்கள் 12 நாட்களுக்கான ஊதியம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டுபிடிக்கணும், அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஓகே, டிவைட் பண்ணலாமா? ஓகே, 5ஆல 15 அடிச்சா 3 டைம் கிடைக்குமா? அடுத்து என்ன பண்ணலாம் பார்த்துட்டோம்னா, 12 நம்ம 2ஆல டிவைட் பண்ணா 6 கிடைக்கும். 70 2ஆல டிவைட் பண்ணா 10 கிடைக்கும். மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ணா 3 கிடைக்கும். 10 2ஆல டிவைட் பண்ணா 5 கிடைக்கும். அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்மளால டிவைட் பண்ண முடியாது. அடுத்து இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். இப்ப 6 லட்சத்தை 5ஆல டிவைட் பண்ணிட்டா போதும். பார்த்துட்டோம்னா 1,20,000 கிடைக்குமா? அதுதான் நம்ம 5ஆல டிவைட் பண்ணா 12 கிடைக்கும். அப்ப 6 லட்சம்னா 1,20,000 கிடைக்கும். அவ்வளவுதான். ஜஸ்ட் எப்பவும் போல நம்ம ஆட்கள் நாள் நேரத்தை வேலை கூட டிவைட் பண்றோம். அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒன் டைம் நான் சால்வ் பண்ண பார்த்துக்கோங்க. பார்த்துட்டோம்னா நமக்கு 6 லட்சம் சம்பளம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 5 வேலையாட்கள் 12 நாட்களுக்கு எவ்வளவு தொகை கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. பார்த்துட்டோம்னா 5ஆல 15 டிவைட் பண்ணா 3 டைம் கிடைக்கும். அடுத்து 3ஆல 12 டிவைட் பண்ணா 4 டைம் கிடைக்கும். 4ஆல 20 டிவைட் பண்ணா 5 டைம் கிடைக்கும். 5ஆல 6 லட்சத்தை டிவைட் பண்ணா 1,20,000 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ அப்ப நமக்கு 5 வேலையாளர்களுக்கு 12 நாட்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை பார்த்துட்டோம்னா 1,20,000. ஓகேவா? ஓகே, அடுத்த சம். ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையானது 36 இயந்திரங்களின் உதவியுடன் 12 நாட்களில் 7,000 சிமெண்ட் பைகளை தயாரிக்கிறது. 24 இயந்திரங்கள் பயன்படுத்தி 18 நாட்களில் எத்தனை சிமெண்ட் பைகளை தயாரிக்கலாம் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு சேம் ஃபார்முலா தான் பார்த்துட்டோம்னா, ஆட்கள் நாள் நேரம் டிவைட்ல வேலை. ஓகேவா? ஸோ 36 இயந்திரங்கள் சொல்லியிருக்காங்க. 12 நாள்ல 7,000 சிமெண்ட். ஓகேவா? அதாவது வேலை. அடுத்து 24 இயந்திரங்கள் 18 நாட்கள்ல எத்தனை சிமெண்ட், அதாவது எத்தனை வேலை செய்யும், எத்தனை சிமெண்ட் பைகளை தயாரிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது வேலையை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, டிவைட் பண்ணலாமா? இப்ப பார்த்துட்டோம்னா எவ்வளவு கிடைக்கும்? 12ஆல 24 அடிச்சா 2 டைம் கிடைக்கும். 2ஆல 36 டிவைட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 18 கிடைக்குமா? இந்த 18க்கு இந்த 18 கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் பார்த்துட்டோம்னா 7,000 மட்டும் தான் இருக்கும். அவ்வளவுதான். ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 7,000 தான். ஓகே, அடுத்த சம். ஒரு சோப்பு தொழிற்சாலையானது நாளொன்றுக்கு 15 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்களில் 9,600 சோப்புகளை தயாரிக்கிறது. நாளொன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம் வேலை செய்து 14,400 சோப்புகள் தயாரிக்க அதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? ஸோ நமக்கு பார்த்துட்டோம்னா ஒரு சோப்பு தொழிற்சாலை நாளொன்றுக்கு 15 மணி நேரம் வேலை செஞ்சு 6 நாள்ல அந்த சோப்பு தொழிற்சாலை பார்த்துட்டோம்னா 9,600 சோப்புகள் தயாரிக்கிறாங்க. அடுத்து நாளொன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம் வேலை செஞ்சா 3 மணி நேரம், அதாவது 15 கூட 3 ஆட் பண்ணும்போது 18 மணி நேரம் ஆகுமா? ஸோ எத்தனை நாட்கள் கால்குலேட் பண்ணணும். அடுத்த சோப்பு பார்த்துட்டோம்னா 14,400 தயாரிக்கிறாங்க. அவ்வளவுதான். டிவைட் பண்ணிட்டா போதும். ஸோ டிவைட் பண்ணலாமா? ஸோ 6ஆல 18 டிவைட் பண்ணா 3 டைம் கிடைக்குமா? 3ஆல 15 அடிச்சா 5 டைம் கிடைக்கும். அவ்வளவுதானே. பார்த்துட்டோம்னா இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிடலாமா? அடுத்து சரி, இப்ப நம்ம 2ஆலேயே டிவைட் பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறமா பெரிய எண்ணாவது பார்த்துக்கலாம். ஏன்னா 96ஆல டேரக்டா 144 டிவைட் பண்றதை விட 2ஆல டிவைட் பண்ணிட்டு வரலாம். ஸோ 96 நம்ம 2ஆல டிவைட் பண்ண எவ்வளவு கிடைக்கும் பார்த்துக்கணும். ஒரு 45, 48 கிடைக்குமா? 96 நம்ம 2ஆல டிவைட் பண்ணா 48 கிடைக்கும். ஓகேவா? அதே போல 144 நம்ம 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் பார்த்துக்கணும். 70, 72 கிடைக்குமா?
48 மறுபடியும் 2 டிவைட் பண்ணா 24 கிடைக்கும். 72 2 டிவைட் பண்ணா 36 கிடைக்குமா? அதே போல 24 மறுபடியும் 2 டிவைட் பண்ணா 12, 36 2 டிவைட் பண்ணா 18 கிடைக்கும். அடுத்து 12 நம்ம 2 டிவைட் பண்ணா 6 கிடைக்கும். 18 2 டிவைட் பண்ணா 9 கிடைக்கும். 6 3 டிவைட் பண்ணா 2 டைம் கிடைக்கும். 9 3 டிவைட் பண்ணா 3 டைம் கிடைக்கும். அவ்வளவுதான். சோ 5 3 மல்டிபிள் பண்ணா 15 கிடைக்கும். அடுத்து டிவைட்ல நமக்கு 2 இருக்கு. ஓகே, டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா இப்ப கலப்பு பின்னத்துல கிடைக்கும். ஸோ எந்த நம்பர் நம்ம மல்டிபிள் பண்றோமோ அதை சைட்ல எழுதிக்கணும். அதாவது எத்தனை தடவை மல்டிபிள் பண்றோமோ அதை சைட்ல எழுதிட்டு மீதியை நம்ம மேல எழுதிக்கணும். பார்த்துட்டோம்னா 2 7ஆல மல்டிபிள் பண்ணா 14 கிடைக்கும். பேலன்ஸ் 1 இருக்குமா? அவ்வளவுதான். ஸோ பார்த்தோம்னா 7 1/2 நாட்கள். ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம டைரக்டா 96 144 கூட டிவைட் பண்ணாம ஜஸ்ட் நம்ம சிம்பிளா 2ஆல டிவைட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். இல்ல நீங்க டைரக்டா 4ஆல டிவைட் பண்ணாலும் ஓகே தான். ஏன்னா 2 வேல்யூமே 4ஆல டிவைட் ஆகும். அதனால 4ஆல டிவைட் பண்ணிட்டு ஃபைனலா நீங்க மேல இருக்கக்கூடிய 5ஆல மல்டிபிள் பண்ணி அடுத்து நமக்கு கீழே இருக்கக்கூடிய 2ஆல டிவைட் பண்ணிட்டா போதும். நமக்கான ஆன்சர் எவ்வளவு தெரிஞ்சிடும். ஓகே, அடுத்த சம். 6 சரக்கு வண்டிகள் 5 நாட்களில் 135 டன்கள் சரக்குகளை இடம்பெயர்க்கின்றன எனில் 180 டன்கள் சரக்குகளை 4 நாட்களில் இடம்பெயர்க்க எத்தனை சரக்கு வண்டிகள் கூடுதலாக தேவைன்னு கேட்டிருக்காங்க. பார்த்துட்டோம்னா 6 சரக்கு வண்டி 5 நாள்ல 135 டன்னை இடம்பெயர்க்காங்க. சேம் ஃபார்முலா தான். 180 டன் சரக்குகளை 4 நாட்கள்ல எத்தனை சரக்கு வண்டிகள் கூடுதலா தேவைன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எத்தனை வண்டி தேவைப்படும் கால்குலேட் பண்ணணும். ஓகே, சால்வ் பண்ணலாமா? ஓகே, இப்ப 4 2ஆல டிவைட் பண்ணா 2 டைம் கிடைக்கும். 6 2ஆல அடிச்சா 3 டைம் கிடைக்குமா? அடுத்து 5ஆல 135 டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 5ஆல 135 டிவைட் பார்த்தோம்னா 20 டைம்னா நமக்கு 100 கிடைக்கும். அப்ப 27 டைம்னா நமக்கு 135 கிடைக்குமா? 3ஆல 27 டிவைட் பண்ணா 9 கிடைக்கும். அடுத்து 9ஆல 180 அடிச்சா 20 கிடைக்குமா? 2ஆல 70 அடிச்சா 10 கிடைக்கும். அவ்வளவுதான். சோ அப்ப நமக்கு டோட்டலா 10 வண்டி வேணும். ஆரம்பத்துல நமக்கு 6 சரக்கு வண்டிகள் இருக்கு. அப்ப 10 கூட 6 மைனஸ் பண்ணா 4 சரக்கு வண்டிகள் வேணும். அவ்வளவுதான். நீங்க அவசரப்பட்டு 10 கிடைச்சனால 10 ஆன்சரா கொடுத்துட கூடாது. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 சரக்கு வண்டி 5 நாள்ல 135 டன்னை இடம்பெயர்க்குது. ஆனா 180 டன் சரக்குகளை 4 நாட்களை இடம்பெயர்க்கிறதுக்கு எத்தனை சரக்கு வண்டிகள் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்ல நமக்கு 6 வண்டிகள் இருக்கு. நமக்கு மொத்தமா 10 வண்டிகள் தேவைப்படும். அப்ப 10ல 6 போயிடுச்சுன்னா 4 வண்டிகள் வேணும் கூடுதலா. ஓகேவா? சோ அப்ப நமக்கு எத்தனை வண்டிகள் இப்ப தேவைப்படுதுன்னு பார்த்துட்டோம்னா 4 வண்டிகள். ஓகேவா? அவ்வளவுதான். அவசரப்பட்டு நீங்க 10 கிடைச்ச உடனே ஆப்ஷன்ல 10ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா அதை நீங்க ஆன்சரா கொடுத்துக்க கூடாது. ஓகே, அடுத்த சம். 32 ஆண்டுகள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 15 நாள்களில் முடிப்பு எனில் அந்த வேலையின் 2 மடங்கு எத்தனை ஆண்டுகள் நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ 32 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு வேலைய 15 நாட்கள்ல முடிக்கிறாங்க. ஓகே, 32 ஆண்கள் 12 மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு வேலைய 15 நாட்கள்ல முடிக்கிறாங்க. அதே வேலை 2 மடங்கை சொல்லியிருக்காங்க. அதாவது 2 மடங்கு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு வேலை தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப பார்த்தோம்னா 2 மடங்கு வேலை. ஓகேவா? அடுத்து சோ எத்தனை ஆண்கள் நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செஞ்சு 24 நாட்கள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எத்தனை ஆண்கள்னு இப்ப கால்குலேட் பண்ணணும். ஆட்களை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? 12ஆல 24 அடிச்சா 2 டைம் கிடைக்கும். அடுத்து 5ஆல 10 டிவைட் பண்ணா 2 டைம். 15 5ஆல டிவைட் பண்ணா 3 டைம் கிடைக்கும்.
இந்த 2க்கு இந்த 2 அடிச்சிடலாம். 2ஆல 32 அடிச்சா 16 கிடைக்கும். 16 3ஆல மல்டிபிள் பண்ணா 48 கிடைக்குமா? அவ்வளவுதான். சோ அப்ப பார்த்துட்டோம்னா 48 ஆண்கள் வேணும். ஓகே, அடுத்த சம். எண்பது மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயை 6 ஆண்கள் 15 நாட்களில் செய்தனர். 256 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 16 ஆண்கள் செய்ய எத்தனை நாள்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சேம் ஃபார்முலா தான். பார்த்துட்டோம்னா 80 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயை 6 ஆண்கள் 15 நாட்கள்ல செய்யறாங்க. அடுத்து 256 மீட்டர் நீளமுள்ள பாயை 16 ஆண்கள் எத்தனை நாட்கள்ல செய்வாங்கன்னு கால்குலேட் பண்ணணும். ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? ஓகே, பார்த்துட்டோம்னா 2ஆல அடிச்சா 8 கிடைக்கும். 6 2ஆல அடிச்சா 3 டைம் கிடைக்குமா? அடுத்து சோ 8 2ஆல அடிச்சா 4 கிடைக்கும். 256 2ஆல அடிச்சா எவ்வளவு கிடைக்கும்? பார்த்துட்டோம்னா 125 128 கிடைக்குமா? அடுத்து 4 மறுபடியும் 2ஆல அடிச்சா 2 டைம் 128 2ஆல அடிச்சா 64 கிடைக்கும். 2ஆல 64 அடிச்சா நமக்கு 32 கிடைக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்துட்டோம்னா 15 5ஆல அடிச்சா 3 டைம் 80 5ஆல அடிச்சா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? பார்த்துட்டோம்னா 18 கிடைக்குமா? சரி, பார்த்துட்டோம்னா 5 25 6 30 ஆகும். 10 டைம்னா 50. அடுத்து 16 டைம் கிடைக்குமா? அவ்வளவுதான். சோ 16ஆல 32 அடிச்சா 2 டைம் கிடைக்கும். அவ்வளவுதான், மல்டிபிள் பண்ணிட்டா போதும். பார்த்துட்டோம்னா இங்க 3, அடுத்து ஒரு 3, அடுத்து 2. சோ 3மே நம்ம மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? பார்த்துட்டோம்னா 3ஆல 3 மல்டிபிள் பண்ணா 9, 9 2ஆல மல்டிபிள் பண்ணா 18 கிடைக்குமா? சோ பார்த்துட்டோம்னா எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. 18 நாட்கள். ஓகேவா? ஜஸ்ட் ஈஸியா இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா மல்டிபிள் பண்றோம். அவ்வளவுதான். ஸோ ஃபார்முலாஸ் நம்ம எங்கேயுமே சேஞ்ச் பண்ணல, அதே ஃபார்முலா தான். ஓகே, அடுத்த சம். 180 மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்கள் செய்தனர். 512 மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. பார்த்துட்டோம்னா 180 மீட்டர் நீளம் உள்ள பாயை 15 பெண்கள் 12 நாட்கள்ல செஞ்சிருக்காங்க. அதே போல 512 நீளமுள்ள ஒரு பாயை 32 பெண்கள் எத்தனை நாட்கள்ல செய்வாங்கன்னு கால்குலேட் பண்ணணும். சோ டிவைட் பண்ணலாமா? பார்த்துட்டோம்னா 32 2ஆல டிவைட் பண்ணா 16 கிடைக்கும். 12 நம்ம 2ஆல டிவைட் பண்ணா 6 கிடைக்கும். மறுபடியும் 16 2ஆல டிவைட் பண்ணா 8 கிடைக்கும். அடுத்து 6 நம்ம 2ஆல டிவைட் பண்ணா 3 கிடைக்குமா? அடுத்து இப்ப பார்த்துட்டோம்னா 15 நம்ம 5ஆல டிவைட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? பார்த்துட்டோம்னா 3 டைம் கிடைக்கும். 180 நம்ம 5ஆல டிவைட் பண்ணோம். பார்த்துட்டோம்னா 10 டைம்னா 50, 30 டைம்னா 150, அப்ப 36 கிடைக்குமா? அடுத்து 36 நம்ம 3ஆல டிவைட் பண்ணா நமக்கு 12 கிடைக்குமா? அடுத்து 12 நம்ம 3ஆல டிவைட் பண்ணா 4 டைம் கிடைக்குமா? அவ்வளவுதான். சோ இப்ப டிவைட் பண்ணிட்டா போதும். இப்ப பார்த்துட்டோம்னா 512 இருக்கு. அடுத்த டிவைட்ல 4 × 8 இருக்கு. ஓகேவா? சோ டிவைட் பண்ணிடலாமா? எவ்வளவு கிடைக்கும்னு பார்க்கலாம். ஜஸ்ட் 2ஆலயே டிவைட் பண்ணலாம். 4 2ஆல டிவைட் பண்ணா 2 டைம் கிடைக்கும். 512 2ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? பார்த்துட்டோம்னா 250, 256 கிடைக்குமா? மறுபடியும் 2ஆல அடிச்சா எவ்வளவு கிடைக்கும்? 125, 123 கிடைக்குமா? சரி, 128 கிடைக்குமா? அடுத்து இப்ப மறுபடியும் இப்ப 8ஆல டிவைட் பண்ணலாம். ஜஸ்ட் நான் 2ஆலயே டிவைட் பண்ணலாம். 8 2ஆல டிவைட் பண்ணா 4 கிடைக்கும். 128 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு 64 கிடைக்கும். மறுபடியும் 2ஆல அடிச்சா 2 டைம் 64 37 கிடைக்குமா? 64 30, சரி 30 32 கிடைக்குமா? 2ஆல 32 அடிச்சா 16 கிடைக்கும். சோ அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 16 நாட்கள். ஓகேமா? ஜஸ்ட் நம்ம ஈஸியா 2ஆலயே டிவைட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். நம்ம டைரக்டா நம்ம 18ஆல 512 டிவைட் பண்ணாம ஈஸியா 2ஆல டிவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான். சோ நமக்கு கிடைச்ச ஆன்சர் பார்த்துட்டோம்னா 16 நாட்கள். ஓகே, அடுத்த சம்.
81 மாணவர்கள் 448 நீளம் உள்ள ஒரு சுவரில் ஒரு ஓவியத்தை 56 நாட்களில் வண்ணமிடுவர். 160 மீட்டர் நீளம் உள்ள அது போன்ற சுவரில் 27 நாட்கள் அந்த ஓவியத்தை எத்தனை மாணவர்கள் வண்ணமிடுவார்னு கேட்டிருக்காங்க. சேம் ஃபார்முலா தான். நமக்கு 81 மாணவர்கள் ஒரு சுவரில் ஒரு ஓவியத்தை 56 நாட்கள்ல வண்ணமிடுறாங்க. பார்த்துட்டோம்னா 448 மீட்டரா. அடுத்து 160 மீட்டர் நீளமுள்ள சுவர்ல 27 நாட்கள்ல அந்த ஓவியத்தை வண்ணமிடுறதுக்கு எத்தனை மாணவர்கள் தேவைன்னு கால்குலேட் பண்ணணும். ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? ஓகே, பார்த்துட்டோம்னா 27ஆல 81 அடிச்சா 3 டைம் கிடைக்கும். ஏன்னா 20ன்னா 60 கிடைக்கும், 7ன்னா 21. அப்ப டோட்டலா 81 ஆச்சா. 27 3ஆல மல்டிபிள் பண்ணா 81 கிடைக்கும். ஓகேவா? அடுத்து ஓகே, இப்ப நம்ம வெண்டாலையே டிவைட் பண்ணிட்டு வரலாமா? ஏன்னா நம்ம டைரக்டா 448 56 டிவைட் பண்றதை விட வெண்டால ஈஸியா டிவைட் பண்ணிட்டு போகலாம். 448 வெண்டால டிவைட் பண்ணா நமக்கு 200 224 கிடைக்குமா? 56 வெண்டால டிவைட் பண்ணா 28. மறுபடியும் வெண்டால டிவைட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா ஒரு 110 112 கிடைக்குமா? 78ன்னா 14 கிடைக்கும். 112 மறுபடியும் வெண்டால டிவைட் பண்ணா 56. 14 வெண்டால டிவைட் பண்ணா 7 கிடைக்குமா? அவ்வளவுதான். சோ அடுத்து 7ஆல 56 டிவைட் பண்ணா 8 டைம் கிடைக்கும். ஏன்னா 7 7 49. அப்ப 8 7 நமக்கு 56 கிடைக்கும். ஓகேவா? இப்ப 8ஆல 160 டிவைட் பண்ணணும். பார்த்துட்டோம்னா 8 2ஆல மல்டிபிள் பண்ணா 16 கிடைக்குமா? அப்ப 80ஆல மல்டிபிள் பண்ணும்போது 160 கிடைக்கும். சரி, தப்பா சொல்லிட்டேன். 8 நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணா பார்த்துட்டோம்னா 160 இருக்கு, கீழே 8 இருக்கு. பார்த்துட்டோம்னா சரி, இந்த இடத்துல ஒரு 3 இருக்கா. 3 இன்ட்டு 160 டிவைட்ல நமக்கு 8 இருக்கு. ஓகே, இப்ப பார்த்துட்டோம்னா 8ஆல 160 டிவைட் பண்ணா 70 டைம் கிடைக்கும். அடுத்து 3ஆல 70 மல்டிபிள் பண்ணும்போது 60 கிடைக்குமா? ஸோ அப்ப பார்த்துட்டோம்னா நமக்கு 60 மாணவர்கள் வேணும். அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். ஜஸ்ட் இந்த இடத்துல டிவைட் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் கவனமா மல்டிபிள் பண்ணிட்டா போதும். ஓகே, அடுத்த சம். 48 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர் எனில் 28 ஆண்கள் அதே வேலையை நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. சேம் அதே ஃபார்முலா தான். நமக்கு 48 ஆண்கள் ஒரு வேலையை சொல்லியிருக்காங்க. நாளொன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செஞ்சு 24 நாட்கள்ல முடிக்கிறாங்க. அதே போல 28 ஆண்கள் அதே வேலையை 8 மணி நேரம் வேலை செஞ்சு எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு பங்கு வேலை தான் சொல்லியிருக்காங்க. அதனால இதை கால்குலேட் பண்ணணும்னு கேட்டா அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம எந்த நம்பர் 1ஆல டிவைட் பண்ணாலும் சேம் வேல்யூ தான் கிடைக்கும். ஓகே, இப்ப டிவைட் பண்ணலாமா? 8ஆல 48 டிவைட் பண்ணா 6 டைம் கிடைக்குமா? ஏன்னா 8 40, 6 8 48. 6ஆல 78 டிவைட் பார்த்தா டிவைட் ஆகாது. பார்த்துட்டோம்னா 7ஆல 78 டிவைட் பண்ணா நமக்கு 4 டைம் கிடைக்கும். 4ஆல 24 டிவைட் பண்ணா 6 டைம் கிடைக்குமா? இப்ப பார்த்துட்டோம் 6 அடுத்த 6 ரெண்டுமே மல்டிபிள் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 5000 30 36 கிடைக்குமா? அப்ப 36 நாட்கள். ஓகேவா? ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த சம். 6 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர். 9 ஆண்கள் நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முடிப்பர்னு கேட்டிருக்காங்க. நமக்கு சம்பளம் பார்த்துட்டோம்னா 6 ஆண்கள் ஒரு வேலையை சொல்லியிருக்காங்க. அதனால டிவைட்ல நம்ம 1 எழுதணுமான்னு கேட்டா அவசியம் இல்லை. 10 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. அடுத்து 24 நாட்கள்ல முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து 9 ஆண்கள் நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சு எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. 8ஆல 24 டிவைட் பண்ணா நமக்கு 3 டைம் கிடைக்குமா? 3ஆல 9 அடிச்சா 3 டைம், 3ஆல 6 அடிச்சா நமக்கு 2 டைம். 2ஆல 10 மல்டிபிள் பண்ணா 20 கிடைக்குமா? ஸோ அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 20 days. அவ்வளவுதான்.
ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சிருந்தாலே போதும். நம்ம இந்த மாடல் சம்ஸ் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த சம். 210 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்கள் முடிப்பர். அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 70 நாட்கள் முடிக்க எத்தனை ஆண்கள் வேணும்னு கேட்டிருக்காங்க. பார்த்துட்டோம்னா 210 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு வேலையை 18 நாட்கள்ல முடிக்கிறாங்க. நம்ம டிவைட்ல 1 எழுதணும்னு கேட்டா அவசியம் இல்லை, ஏன்னா நமக்கு ஒரு வேலை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செஞ்சு 70 நாட்கள்ல முடிக்கிறதுக்கு எத்தனை ஆண்கள் வேணும்னு கால்குலேட் பண்ணும். ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணிடலாமா? பார்த்துட்டோம்னா எப்படி அடிக்கலாம்? வெண்டால் அடிச்சா 7 கிடைக்கும், 12 வெண்டால் அடிச்சா நமக்கு 6 கிடைக்கும். அடுத்து பார்த்துட்டோம்னா 7ஆல 210 டிவைட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? பார்த்துட்டோம்னா 3 21, அப்போ 37 210 கிடைக்குமா? அடுத்து ஸோ மறுபடியும் வெண்டால டிவைட் பண்ண இங்க 10 கிடைக்கும். 6 வெண்டால டிவைட் பண்ணா நமக்கு 3 கிடைக்குமா? இந்த 10ஆல இந்த 30 டிவைட் பண்ணும்போது 3 டைம் கிடைக்கும். அவ்வளவுதான், எல்லா வேல்யூமே கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்து மல்டிபிள் பண்ணலாமா? பார்த்துட்டோம்னா 3, அடுத்து 3, அடுத்து 18. மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? ஸோ 3 9 கிடைக்கும். 9ஆல 18 மல்டிபிள் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்கும்? பார்த்துட்டோம்னா 10 டைம்னா 90 ஆயிடும். சரி, நம்ம 10ஆல 9 மல்டிபிள் பண்ணா 90 கிடைக்கும். அப்ப 8ஆல 9 மல்டிபிள் பண்ணா 72 கிடைக்குமா? அப்ப டோட்டலா 162. ஸோ அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 162, ஆப்ஷன் பி. ஜஸ்ட் 18 நம்ம 9ஆல மல்டிபிள் பண்றோம். ஓகே, அடுத்த சம். பன்னெண்டு தச்சர்கள் நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து சில மர வேலைகளை 18 நாட்கள் செய்து முடிக்கின்றனர். இதே வேலையை 15 தச்சர்கள் நாளொன்றுக்கு 6 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்கள் முடிப்பதுன்னு கேட்டிருக்காங்க. சேம் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண ஃபார்மேட் தான். ஓகே, ஃபார்முலா படி எல்லாம் வேல்யூஸ் எடுத்துறது இல்லாம நமக்கு 12 தச்சர்கள் நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செஞ்சு சில மர வேலைகளை 18 நாட்கள்ல முடிக்கிறாங்க. இதே வேலையை 15 தச்சர்கள் நாளொன்றுக்கு 6 மணி நேரம் வேலை செஞ்சா எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. 6ஆல 18 டிவைட் பண்ணா 3 டைம், 3ஆல 15 டிவைட் பண்ணா 5 டைம், 5ஆல 10 டிவைட் பண்ணா 2 டைம், 12 நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணா 24 கிடைக்குமா? ஸோ அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 24 days. அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம் ரொம்பவுமே ஈஸி தான். நீங்க ஃபார்முலா மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். ஓகே, அடுத்த சம். 12 பசுக்கள் ஒரு புழுத்தரையை 10 நாட்கள் மேய்கின்றன. 20 பசுக்கள் அதே புழுத்தரையை மேய எத்தனை நாட்கள் ஆகுது? மேய டேஸ் நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்துட்டோம்னா 12 பசுக்கள் ஒரு புழுத்தரையை மேய 10 நாட்கள் எடுத்துக்குது. அப்ப 20 பசுக்கள் அதே புழுத்தரையை மேய எத்தனை நாட்கள் எடுத்துக்குதுன்னு பார்க்கணும். 10ஆல 20 அடிச்சா 2 டைம், 2ஆல 12 டிவைட் பண்ணா 6 கிடைக்குமா? ஸோ அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 6 days, ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த சம். 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. 42 நாட்கள் அதே வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படுகிறது? எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 60 நபர்கள் பார்த்துட்டோம்னா ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க இருக்குது. ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுது. 42 நாட்கள் அதே வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கால்குலேட் பண்ணணும். 7ஆல 42 டிவைட் பண்ணா 7 35, 6 42, 6ஆல 60 அடிச்சா 10 கிடைக்குமா? அப்ப நமக்கு பார்த்துட்டோம்னா 10 days, ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த சம். ஒரு மாணவனால் 15 நிமிடங்களில் 21 பக்கங்களை தட்டச்சு செய்ய முடியும். இதே வேகத்தில் அந்த மாணவனுக்கு 84 பக்கங்கள் தட்டச்சு செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க.
இப்ப பாத்துட்டோம்னா 15 நிமிஷத்துல 71 பக்கத்தை அவங்க தட்டச்சு பண்ணிடுவாங்க. அப்ப 84 பக்கத்தை தட்டச்சு பண்றதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கு என்ன சொல்லியிருந்தோமோ அதே கான்செப்ட் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம டிவைட் பண்ணிக்கணும், கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மல்டிபிள் பண்ணணும், அவ்வளவுதான். ஜஸ்ட் இந்த இடத்துல மட்டும் மாடல் சேஞ்ச் ஆகும். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஃபார்முலா படி நீங்க சால்வ் பண்ண வேண்டாம். ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? ஓகே, 71ஆல 84 டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா இங்க 1 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்ப 4 டைம் கிடைக்குமா? அடுத்து 15 4ஆல மல்டிபிள் பண்ணா 60 கிடைக்கும். அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 60 நிமிடம். ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த சம். ஒரு நாளில் 14 தொழிலாளர்கள் 42 அடுக்குகளை அமைக்கின்றனர் எனில் 23 தொழிலாளர்கள் எத்தனை அடுக்குகளை அமைப்பார்கள் சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா 14 தொழிலாளர்கள் 42 அடுக்கு அமைக்கிறாங்க, 23 தொழிலாளர்கள் எத்தனை அடுக்குகளை அமைப்பார்கள் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸை நீங்க டிவைட் பண்ணிக்கோங்க, கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை மல்டிபிள் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். சார் டிவைட் பண்ணலாமா? பார்த்துட்டோம்னா 14ஆல 42 அடிச்சா 3 டைம் கிடைக்கும், 23 3ஆல மல்டிபிள் பண்ணா 69 கிடைக்குமா? ஸோ பார்த்துட்டோம்னா 69 ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த சம். ஒரு மிதிவண்டி உற்பத்தி செய்யும் நிறுவனம் 35 மிதிவண்டிகளை 5 நாட்கள் உற்பத்தி செய்கிறது எனில் அந்நிறுவனம் 21 நாட்கள் உற்பத்தி செய்யும் மிதிவண்டிகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. இப்ப பார்த்துட்டோம்னா 5 நாள்ல 35 மிதிவண்டியை உற்பத்தி செய்யறாங்க, 21 நாட்கள்ல எத்தனை மிதிவண்டி அவங்களால உற்பத்தி பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. 5ஆல 35 டிவைட் பண்ணா நமக்கு 7 டைம் கிடைக்குமா? ஏன்னா 7 5 35. அடுத்து 21ஆல 7 மல்டிபிள் பண்ணணும். பார்த்துட்டோம்னா 2ஆல 7 மல்டிபிள் பண்ணா 14, அப்ப 20 தான் 140. அடுத்து 21னா 147 கிடைக்குமா? சோ அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 147 ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த சம். 1500 மாணவர்கள் கொண்ட பள்ளிக்கு 90 ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள், 2000 மாணவர்கள் கொண்ட பள்ளிக்கு எத்தனை ஆசிரியர்கள் தேவைன்னு கேட்டு. இப்ப 1500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 90 ஸ்டாஃப் வேணும், அதே போல 2000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எத்தனை ஆசிரியர் வேணும்னு கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட் இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிடலாமா? 5ஆல 15 டிவைட் பண்ணா நமக்கு 3 டைம், 20 5ஆல டிவைட் பண்ணா நமக்கு 4 டைம் கிடைக்குமா? 3ஆல 90 டிவைட் பண்ணா 30 கிடைக்கும், 4ஆல 30 மல்டிபிள் பண்ணா 170 கிடைக்குமா? அப்ப பார்த்துட்டோம்னா 170 ஸ்டாஃப் வேணும். ஓகே, அடுத்த சம். 300 நபர்கள் கலந்து கொள்ளும் திருமண விருந்திற்கு 60 கிலோ காய்கறிகள் தேவைப்படுகிறது, 500 நபர்கள் அந்த விருந்திற்கு வருவார்கள் எனில் எவ்வளவு காய்கறிகள் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டோம்னா 300 நபர்கள் கலந்துக்கு போற திருமண விருந்துக்கு 60 கிலோ காய்கறி வேணும், ஆனா 500 நபர்கள் அந்த திருமணத்துக்கு வர்றாங்க, அப்ப எவ்வளவு காய்கறி வேணும்னு கேட்டுருக்காங்க. பார்த்துட்டோம்னா இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சலாமா? 3ஆல 60 டிவைட் பண்ணா 70 டைம் கிடைக்குமா? 5ஆல 70 மல்டிபிள் பண்ணா 60 கிடைக்கும், அவ்வளவுதான். சரி, 5ஆல 70 மல்டிபிள் பண்ணும்போது 100 கிடைக்கும், ஏன்னா 10 டைம்னா 50, அடுத்து 70 டைம்னா 100 கிடைக்கும். அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 100. ஓகே, அடுத்த சம். ஒரு நபர் 96 சதுர மீட்டர் பரப்பளவை 8 நாள்களில் வெள்ளை அடித்தார், 18 நாட்களில் எவ்வளவு பரப்பளவை வெள்ளை அடிக்க முடியும்னு கேட்டுட்டாங்க. பார்த்துட்டோம்னா 8 நாட்கள்ல 96 சதுர மீட்டருக்கு அவங்க வெள்ளை அடிச்சிருக்காங்க, அதே போல 18 நாட்கள்ல அவங்க எவ்வளவு தூரத்துக்கு வெள்ளை அடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 8ஆல 96 டிவைட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 10 டைம்னா 80, அப்ப 12 டைம்னா 96 கிடைக்குமா? இப்ப 18 நம்ம 12ஆல மல்டிபிள் பண்ணிட்டா போதும். சோ 18 12ஆல மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 18 10ஆல மல்டிபிள் பண்ணா 180, அடுத்து 18 2ஆல மல்டிபிள் பண்ணா 36. அப்ப டோட்டல்ல எவ்வளவு ஆச்சுன்னு பார்த்துட்டோம்னா 216, அவ்வளவுதான். சோ பார்த்துட்டோம்னா 216.
ஓகே, டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து ஒரு 56 சம் இப்போ சால்வ் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோல பேலன்ஸ் இருக்கக்கூடிய சம்ஸை நம்ம சால்வ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். வீடியோவை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாம ஒவ்வொரு சம்ஸ்க்கும் நீங்க வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு ஒவ்வொரு சம்மும் நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து சால்வ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு எக்ஸாம்ல சம்ஸை சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, அடுத்து இருக்கக்கூடிய சம்ஸை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.